Hi all, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பிளான்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரேயர் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா 40 வெரைட்டிஸ் கிட்டே இருக்குது. இப்போ நான் வச்சுருக்கிற இந்த செடி வந்து கலாத்தியா ஆர்னாட்டா. இது வந்து ஒரு ட்ரைகலர் பிளான்ட்டு. அதோட கலர் பாருங்கள், பேக் சைடு வந்து பீட்ரூட் கலரில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் அண்டு ஒயிட் கலர் இந்த ஷேடு இருக்கும். இந்த இலையில் உள்ள ஒயிட் லைன்ஸ் பாருங்கள், நம்மளே பென்சில் வச்சு அழகாக வரைஞ்ச மாதிரி இருக்குது. அப்படி ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் தான் நல்லா வளரக்கூடியது. இதுக்கு வந்து ஈரப்பதம் மெயினாக தேவை. எப்போதுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த பாட்டில். அதுக்காக தான் பாருங்கள், நான் வந்து தேங்காய் நார் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நான் சப்போஸ் காலையில் தண்ணி விட்டு போனேன்னா கூட இதுக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும், தேங்காய் நார் இருக்கிறதுனால. அப்புறம் பார்க்குறப்பெல்லாம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். வெயில் தாங்கவே தாங்காது இதுக்கு. புதுசாக வர இலைகள் பாருங்கள், அவ்வளோ அழகாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ஏற்கனவே வந்த இலைகள்லாம் வந்து நம்ம கிளைமேட் வெயில் தாங்காமல் கருகுது பாருங்கள். இப்போ இந்த டிப்பெல்லாம் நான் கட் பண்ணிட போகிறேன். கொஞ்சம் நம்ம கிளைமேட்டில் இதை வச்சு பாதுகாக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இண்டோர் அண்ட் அவுட்டோர்லையுமே வச்சு வளர்க்கலாம். எனக்கு வந்து இண்டோரில் வச்சு வளர்க்கும்போது சரியாக செட் ஆகலை. ஆர்டிஃபிஷியலாக மிஸ்ட்டு க்ரியேட் பண்ணால் தான் அதனோட ஈரப்பதம் சரியாக கிடச்சி செடி நல்லா வளருது. ஸோ எனக்கு வந்து உள்ளுக்கு வச்சு வளர்க்கும்போது சரியான வளர்ச்சி இல்லை. நான் அவுட்டோரில் தான் வச்சுருக்கேன். அவுட்டோரில் வைக்கும்போது மரத்துக்கு கீழே வச்சு வளர்த்திங்க அப்படின்னாக்கா அந்த மரத்தோட நிழல் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் செடிக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தொட்டி செடிகளுக்கு நடுவில் அந்த செடியை வச்சு வளர்த்திங்கன்னா அந்த மித்த செடிகளோட நிழல் வந்து இதுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதனோட ஈரப்பதமும் இதுக்கு கிடைக்கும். அந்த சமயத்தில் இந்த செடி நல்லா வளருது. நான் அந்த மாதிரி தான் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். நைட்டில் பார்த்திங்கன்னா இந்த இலைகள்லாம் வந்து நம்ம கையெடுத்து கும்பிட்டு ப்ரே பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மூடிக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா இது க்ரீனே தெரியாது, இந்த கலர் மட்டும் தான் தெரியும். இந்த ஷேப்பில் வந்து மூடிக்கும். அதனால தான் இது பேர் வந்து ப்ரேயர் பிளான்ட் அப்படின்னே வந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் விட்டு வந்தவொடனே முதல் வேலையாக இந்த செடிக்கு வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு தான் நான் வீட்டுக்குள்ளேயே போவேன். நான் பொதுவாக சொல்கிற மாதிரி இந்த பாட்டுக்கு வந்து எப்போதுமே தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாது. லைட்டாக ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி கொத நிற்கக்கூடாது. அது மெயின் விஷயம். அதனால நீங்கள் கவனித்து பார்க்கணும். இந்த இலை குறுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக விரியும். 5 நாள் கேப்பில் முழு இலையாக விரியும். அதை பார்த்து ரசிக்கிற ஃபீலே தனி. நீங்களும் அந்த செடியை வளர்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃபீல் உங்களுக்கு புரியும். நான் பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து இந்த பாட்டில் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். இதில் வந்து ஒன்ஸ் இந்த அளவுக்கு வச்சுட்டிங்க அப்படின்னாலே அடுத்தடுத்த செடிகள் வந்து கீழே இருந்து நிறைய வரும். இங்கே பாருங்கள், தனியாக இங்கே ஒரு செடி தனியாக வந்திருக்கு. அதில் பாருங்கள், அதுக்கப்புறம் இங்கே 2 செடி குட்டி குட்டி இலை வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், நிறைய வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி வந்த ஒரு செடியை எடுத்து வச்சது தான் இந்த பாட்டு. எவ்வளோ பெருசாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு நம்புறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த சின்ன தொட்டிலேருந்து வந்து ஒரு சின்ன செடி தான் எடுத்து வச்சேன். இப்போ இந்த அளவுக்கு நிறைய அடியில் இலைகள் வந்திருக்கு. ஒரு 7-8 செடி வந்திருக்கு பாருங்கள், தனித்தனியாக ஒரு போர்ஷனாக. இது ஒரு செடி, இது 2, இங்கே ஒரு 3, நம்ம 4-5 செடி வந்துருச்சு. நல்ல பாட்டு ஃபுல்லாகவே அழகாக நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வெவ்வேறு பாட்லேயும் வச்சு வளர்த்துக்கலாம். அதை இப்போ பாருங்கள், இந்த சின்ன பாட்லேயே 2-3 செடிகள் வந்துருச்சு. ஸோ ஒரு செடியை எடுத்து நம்ம ரீபாட் பண்ணிடலாம். குட்டி குட்டி நிறைய செடிகள் வருது பாருங்கள் அடியிலேருந்து. தனியாக தான் உடச்சி எடுத்துக்கணும். இந்த போர்ஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ரூட் அப்படியே கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சிடலாம். ஆல்ரெடி இதில் மண் வந்து ஃபில் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் மேலால் தேங்காய் நார் போட்டுக்கணும். மெயினாக இந்த செடிக்கு வந்து ஈரப்பதம் வேணும். அதனால் அதை மட்டும் நீங்கள் வந்து கவனித்து பார்த்துக்கணும். இவ்வளோ அளவு பறிச்சிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் ஃபுல்லாக மண் நிரப்பக்கூடாது செடிக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு மேலால் தேங்காய் நார். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா வரும். அடியிலேருந்து நிறைய வந்து புது செடிகள் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா ஷாலோ ரூட்டு தான் இருக்குது. மீண்டும் இந்த செடியை வந்து அதே பாட்டிலே வச்சிடலாம். இது ஃபெர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா நான் வந்து சாணி வரட்டி தான் போடுறேன். அப்புறம் இடையில வேப்ப இலை கொஞ்சம் காய வச்சு அது கொஞ்சம் பொடியாக போட்டுருவேன். அப்புறம் இந்த எக்ஷெல்லு, நார்மலாக வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, இந்த மாதிரி எதையுமே வேஸ்ட் பண்ணுறதில்ல.
எங்கள் வீட்டிலே இருக்கிறவங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு மதியம் வாக்கிலையும் லைட்டாக தண்ணி தெளிக்கணும், ஈவினிங் தெளிக்கணும், நைட்டும் தெளிக்கணும். இப்போ நான் ஷிஃப்ட்டு மாறி மாறி போகிறதுனால எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ நான் ஆஃபீஸ்லேருந்து வந்த முதல் வேலையை அதுக்கு தண்ணி லைட்டாக தெளிச்சிருவேன். வீட்டில் இருந்தேன் அப்படின்னாக்கா மார்னிங், மதியம், ஈவினிங், நைட்டு 4 டைம் லைட்டாக தண்ணி தெளிப்பேன் இதுக்கு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் நார் போட்டுடலாம். இப்போ வந்து அந்த 2 செடிகளுக்கும் வந்து உயிர் தண்ணி ஊற்றிடலாம். இந்த ஒரு அழகான ஆர்னமெண்டல் பிளான்ட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு வளருங்க. தேங்க்யூ.